லாஸ்ட் டைம் வந்து மொபைல்ல வந்து கூத்துக்குள்ள கொண்டு போக கூடாதுன்ற மாதிரி ஒரு அதுல என்ன கிளாஸ் ஏன்னா மொபைல் வெளியில வாங்கி வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. போன் இல்லாம யாரும் வரமாட்டாங்க. அங்க ஒரு கிளாஸ்ல மொபைல் பூத்துக்குள்ள கூட்டிட்டு போக முடியாது. வாக்குச்சாவடிக்கு செல்போனை எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை எனவும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர்கள் செல்போனை வெளியே வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் எச்சரித்துள்ளார். லாஸ்ட் டைம் வந்து மொபைல்ல வந்து கூத்துக்குள்ள கொண்டு போக கூடாதுன்ற மாதிரி ஒரு அதுல என்ன கிளாஸ் ஏன்னா மொபைல் வெளியில வாங்கி வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. போன் இல்லாம யாரும் வரமாட்டாங்க. அங்க ஒரு கிளாஸ்ல மொபைல் பூத்துக்குள்ள கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு நம்ம இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வெளியே ஒரு மொபைல் கலெக்ட் பண்ணதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் எல்லா போலிங் பூத்ஸ்லையும். எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் வந்து குழந்தைகளுக்கு அவங்கள கூட்ட முடியும். உங்க பேரண்ட்ஸை வந்து ஒரு எனக்கு ஓட்டு போட வைங்க அப்படின்னு அது வந்து என்சிசி வேலைக்கு பேரண்ட்ஸ் சில்ட்ரன் டு வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த எலெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க? உங்க எல்லாம் ஒத்துழைப்பு இருக்குன்னா ஹையஸ்ட் 90. Ma'am, two things. One, the DMK had issued pamphlets of rupees 8,000 for bonus things. At the same time, AIADMK has issued check kind of things, rupees 2,000 as well. Will there be action taken against these parties regarding these kind of, is this a violation or how do you see it? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.